إنني كالتي السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله لا إله أيها المبعوث فينا جئت بالأمر المطاع قد لبسنا ثوب عز بعد تلفيق الرقاق لا إله إلا الله محمد رسول أنت في الكل جميل وجمال يا مطاع ورضعنا صدي وصل قبل أيام الرضا لا إله إلا الله محمد رسول الله ربنا صل على من حل في خير البقاع وعلى آل وصحب ما سعى لله سعى لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله واصبر ستر علينا واصبر ستر علينا واصبر ستر علينا يا مجيبا كل داع لا إله إلا الله محمد الحمد لله
الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي خذ بيدي خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. وقال نبينا صلى الله عليه وسلم: آية الإيمان حب الأنصار وآية النفاق بغض الأنصار، أو كما قال نبينا صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக நாயன் அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. அடுத்து இந்த உலகத்தை உய்விக்க வந்த உத்தம திருத்தூதர் ஹாத்தம் நபி எம் பெருமானார் முஹம்மதே முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய அருமந்த சஹாபாக்கள், அவர்களுடைய குடும்பத்தார்கள், அந்த சஹாபாக்களை பின்தொடர்ந்து நடந்த தாபீன்கள், தாபீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், ஸ்வாலிஹீன்கள், சித்திகீன்கள், உலமாக்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹ் தஆலாவினுடைய ஸலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் சாந்தியும் நின்று நிலவட்டுமாக. இந்த மஜ்லிஸ் அல்ஹம்துலில்லாஹ் 98 வருடங்களை கடந்து 99 வருடத்தில் நல்ல முறையிலே நடந்து கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் 100வது வருடத்தை எட்ட இருக்கிறது. அந்த 100 வருடத்தையும் கடந்து கியாமத்து நாள் வரை எந்தவித தொய்வுமின்றி நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. மேலும் இந்த மஜ்லிஸை உருவாக்கிய மகான்கள், அந்த மஜ்லிஸ் இவ்வளவு நாட்கள் நடப்பதற்கு எல்லா வழிகளிலும் பாடுபட்டவர்கள், பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் தஆலா பொருந்தி கொள்வானாக. இந்த சபையிலே குழுமி இருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதய கணித நற்சலாத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இன்று ஓதப்பட்ட பாடம் மனாகிபுல் அன்சார். இந்த பாடத்திலே அன்சாரி சஹாபாக்களுடைய சிறப்புகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமண நிகழ்வுகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா நாயகியை பற்றி புகழ்ந்த, அவர்களை நினைவு கூர்ந்த நிகழ்வுகள், ஐயாபுல் ஜாஹிலியா காலத்திலே, அறியாமை காலத்திலே நடந்த நிகழ்வுகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நடந்த போர்கள் என்று இந்த பாடத்திலே ஓதப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே அன்சார்கள் என்றால் உதவி புரியக்கூடியவர்கள் என்ற ஒரு பொருள்படும். இது எப்படி அவர்களுக்கு ஏற்பட்டது என்றால், அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு இன்றைய காலத்தை போல் அந்த வாகன வசதிகள் இல்லாத ஒரு காலத்திலே ஏறத்தாழ 320 கிலோமீட்டர் தூரம் பாலைவன மண்ணிலே நடந்தும், கால்நடையாக நடந்தும், ஒட்டகத்திலும் சவாரி செய்து அவர்கள் அல்லாஹ்வுக்காகவும் ரசூலுக்காகவும் தங்களுடைய சொத்துக்களை திறந்து அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள்.
அந்த வேளையிலே மதீனத்து வாசிகளான அன்சாரி சஹாபாக்கள் அவர்களை தங்களுடைய சகோதரர்களாக, தங்களுடைய குடும்பத்திலே ஒருவர்களாக அரவணைத்து கொண்டார்கள். அவர்களுடைய சொத்துகளிலே அவர்கள் பங்கையும் அளித்தார்கள். எனவேதான் அவர்களுக்கு அன்சார்கள், உதவியாளர்கள், உதவி செய்யக்கூடியவர்கள் என்ற பொருள் வழங்கப்படுகிறது. இது மட்டுமல்ல, இன்றைய காலத்திலே நமக்கெல்லாம் தெரியும், சாதாரணமாக ஒரு ஊரிலிருந்து இவ்வளவு வாகன வசதிகள் இருந்தும் கூட ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்வதானால் நாம் வெகு சீக்கிரத்திலே களைப்படைந்து விடுகிறோம். அப்படிப்பட்ட வாகன வசதிகள் இல்லாத காலத்திலே இத்தனை தூரம் அல்லாஹ்வுக்காகவும் ரசூலுக்காகவும் அவள் கடந்து சென்று அந்த மக்களை, நிராதரவற்ற மக்களை அன்சாரி சஹாபாக்கள் அரவணைத்து கொண்டார்கள். ஒருவர் இருவர் என்று சென்றிருந்தால் இன்று வரை பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இது இருந்திருக்காது. ஆனால் ஓர் சமூகமே மொத்தமாக சென்றது. அந்த சமூகம் அனைவர்களையும் அந்த அன்சாரி சஹாபாக்கள் அரவணைத்து கொண்டார்கள். இதை அல்லாஹ் தாலா எனவேதான் தன்னுடைய அருள்மறையிலே அவர்களை அன்சாரிகள், இதை இந்த பேரை நம்ம யாரும் கொடுக்கல, அல்லாஹ் தாலாவே அவர்களுக்கு அன்சாரிகள் என்ற பெயரை கொடுத்ததனால்தான் இன்று வரை நாம் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய ஹதீதிலே, இன்று ஓதப்பட்ட பாடத்திலே உள்ள ஒரு ஹதீத், ஹஜ்ரத் இப்ராஹிம் இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரிவாயத்து செய்ததாக கூறப்பட்டிருக்கிறது. இன்றைய ஓதப்பட்ட பாடத்தில் 3780 மற்றும் 3781வது ஹதீதாக பதியப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள், மக்காவிலிருந்து வந்த முஹாஜிர்களையும் மதீனாவில் உள்ள அன்சாரிகளையும் ஒன்று சேர்க்கும் விதமாக, அவர்களுக்குள் ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தும் விதமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை அமைத்தார்கள். அந்த நேரத்திலே என்னுடைய தந்தை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் அன்சாரி சஹாபாவான சஅத் இப்னு ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் அவர்களுக்கும் ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அந்த நேரத்திலே அந்த சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்னுடைய தந்தையான அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி கூறுகிறார்கள். அவர்களிடம் கூறுகிறார்கள், இந்த அன்சாரிகளிலேயே நான் மிகவும் செல்வமுடையவனாக இருக்கிறேன். எனவே எனக்கு இருக்கக்கூடிய செல்வத்திலே சரிசமமாக பங்கிட்டு தருவதுடன் எனக்கு 2 மனைவிகள் இருக்கின்றார்கள். அந்த மனைவியரிலே உங்களுக்கு பிடித்த மனைவியரை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். நான் அவளுக்கு மணவிலக்கு என்ற தலாக்கை அளித்து விடுகிறேன். அந்த தலாக்கு முடிந்ததும் அவர்களுக்கு அந்த இத்தா முடிந்ததும் அவர்களை நீங்கள் மறுமணம் செய்து கொள்ளுங்கள் என்பதாக சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்னுடைய தந்தை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் கூறுகிறார்கள். இதை செவியுற்ற என்னுடைய தந்தை, அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பரக்கத்தை செய்து கொள்ளட்டும், பரக்கத்தை செய்வானாக என்று கூறிவிட்டு, ஐன சூக்குக்கும், உங்களுடைய இந்த ஊரிலே எங்கு பஜார் கடைவீதி இருக்கிறது என்பதாக அங்குள்ள மக்களிடம் வினவுகிறார்கள். அதற்கு அந்த மக்கள் பனி கைனுனா என்ற அந்த ஒரு கடைவீதியை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார்கள். அந்த இடத்திற்கு அவர்கள் சென்று வியாபாரம் செய்து லாபமாக பாலாடை கட்டி மற்றும் நெய்யை சம்பாதித்து வருகிறார்கள். இவ்வாறாக சில நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு நாள் அவர்களுடைய ஆடையிலே நறுமணம் பூசப்பட்டதின் காரணமாக ஏற்பட்ட மஞ்சளால் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகம் நிற்கிறார்கள். இதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது எதனால் ஏற்பட்டது என்று கேட்கும்போது அவர்கள் அதற்கு நான் நிக்காஹ் செய்துவிட்டு வந்திருக்கிறேன் என்பதாக கூறுகிறார்கள். இதை செவியுற்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் மகர் கொடுத்தீர்களா, அந்த பெண்ணுக்கு நீங்கள் மகர் கொடுத்தீர்களா என்பதாக கேட்கிறார்கள். அதற்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நான் ஒரு பேரீச்சம்பழம் கொட்டையுடைய இழை அளவுக்கு
தங்கம் அல்லது ஒரு பேரிச்சம்பழம் உடைய சைஸ் அந்த அளவுக்கு நான் தங்கம் கொடுத்தேன் என்பதாக கூறுகிறார்கள். இதை நம்முடைய புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடும்போது ஃபி சக்க இப்ராஹிம், அந்த ரிவாயத்தை செய்த இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலாவுடைய சக்கு, அதாவது பொதுவாகவே ஒரு பேரித்தம்பழம் கொட்டை என்றாலும் அதனுடைய அளவுக்கு எடை என்று சொன்னாலும் நமக்கு வெளிப்பார்வையிலே ஒன்று போல்தான் தெரியும். ஆனால் அது அவ்வாறு அல்ல. தங்கத்தினுடைய அடர்த்தி ஆகிறது அந்த பேரித்தம்பழம் கொட்டையினுடைய அடர்த்தியை விட 8 மடங்கு அதிகம். எனவேதான் இதை பர்டிகுலராக புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய பதிவிலே தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு பேரித்தம்பழ கொட்டையினுடைய எடை அளவு என்றால் அது அரௌண்ட் 1 கிராமை குறிக்கும், 1 கிராம் தங்கத்தை குறிக்கும். அதே நேரம் அந்த பேரித்தம்பழ கொட்டையினுடைய சைஸ் அந்த அளவுக்கு என்றால் அது 8 மடங்கு குறைவாக, அடர்த்தி குறைவாக இருப்பதால் 12 மில்லி 13 மில்லி தங்க அளவையே குறிக்கும். எனவே தான் இதை பர்டிகுலராக குறிப்பாக புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய ஹதீஸிலே பதியப்படுத்தியிருக்கிறார்கள். இவைகள் மட்டுமல்ல, ஒரு மனிதன் நிக்கா செய்வதனால் அந்த பெண்ணுக்கு மணக்கொடை என்ற மகரை கொடுக்க வேண்டும் என்பதும் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு தெரியப்படுத்துகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முதலிலே அவர்கள் சந்தித்த நேரத்தில் அவர்கள் நிக்கா செய்தேன் என்று கூறும்போது, நீ யாரை மணமுடித்தாய், எதற்காக மணமுடித்தாய், ஏன் 2வது மணமுடித்தாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கவில்லை. மாறாக நீ மணக்கொடை கொடுத்தாயா, மகர் கொடுத்தாயா என்றுதான் கேட்கிறார்கள். இதன் மூலம் நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால், ஒரு நிக்காஹுக்கு மணமகன் கண்டிப்பாக பெண்ணுக்கு மகர் என்ற மணக்கொடையை அளிக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு அறியப்படுத்துகிறார்கள். இந்த புகாரிக்கு விளக்கம் எழுதக்கூடிய ஹஜ்ரத் அஹ்மத் இப்னு கஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய இர்சாது சாரி ஃபி சஹீஹுல் புகாரி என்ற இந்த கிதாபிலே அவர்களுடைய கிதாபிலே இதற்கு விளக்கம் தரும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கு இடையிலே அன்சாரி மக்களுக்கும் அன்சாரி சஹாபாக்களுக்கும் முஹாஜிர்களுக்கும் இடையிலே ஒரு மேம்படுத்தப்பட்ட உறவை ஏற்படுத்துவதற்காண்டி, ஒரு ஈஸியான உணர்வை ஏற்படுத்துவதற்காண்டி அவர்கள் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். அவர்கள் அவ்வாறாக ஒரு 50 முஹாஜிரின் சஹாபாக்களையும் 50 அன்சார் சஹாபாக்களையும் அவ்வாறாக ஒன்றிணைத்து அவர்களிடம் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள் என்பதாக அவருடைய கிரந்தத்திலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இவைகள் மட்டுமல்ல, இந்த ஹதீஸ் மூலம் நாம் அந்த அன்சாரி சஹாபாக்களுடைய பெருந்தன்மையை புரிய முடிகிறது. அல்லாஹ்வுக்காகவும் ரசூலுக்காகவும் நிராதரவாய் வந்த அந்த சஹாபாக்களை அவர்கள் தங்களுடைய சகோதரர்களாக பாவித்து தங்களுடைய சொத்துகளிலே, தங்களுடைய உரிமையிலே, தங்களுடைய குடும்பத்திலே சரிக்கு சமம் பாதியாக அவர்கள் பங்கிட்டு அவர்களை உபசரித்தார்கள். ஆனால் இன்று நம்முடைய நிலைமையோ, நாம் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவதிலும் முடுக்கு சண்டையிலும் பக்கத்து வீட்டு படி சண்டையிலுமே சென்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு சகோதரர்களிடையே சொத்து பிரிப்பதிலே, பாகப்பிரிவினையிலே சண்டை ஏற்பட்டு உறவை துண்டித்து தீராத பகையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்சாரி சஹாபாக்களுடைய அந்த சிறப்புகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய பாணியிலே நாமும் நடப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்கு தௌஃபீக் செய்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி சஹாபாக்களுடைய சிறப்பை பற்றி கூறும்போது, ஆயத்துல் ஈமானி ஹுப்புல் அன்சார் வ ஆயத்து நிஃபாக்கி பஹ்துல் அன்சார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது அன்சாரி சஹாபாக்களை மறுக்கிறவர்கள், அவர்கள் செய்த நல்ல செயல்களை மறுக்கிறவர்களை
முனாஃபிக்குகள் என்று பெருமானார், நயவஞ்சகர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். நவுது பில்லாஹி மின்ஹா. எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலா அவைகளை விட்டு நம்மை காப்பாற்றி சாலிஹினுடைய அந்த அன்சாரி சஹாபாக்களை நேசித்த சாலிஹினுடைய கூட்டத்திலே நம்மை சேர்த்தருள்வானாக. இன்னொரு ஹதீஸிலே, இன்று ஓதப்பட்ட ஒரு ஹதீஸிலே 3798வது ஹதீஸாக இன்றைய ஓதப்பட்ட பாடத்திலே பதியப்பட்டிருக்கிறது. இதை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு மனிதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விருந்தினராக வருகிறார்கள். அந்த நேரத்திலே அங்கு குழுமியிருந்த அன்சாரி தோழர்களை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு தங்களுடைய துணைவிகளுக்கு தூது அனுப்புகிறார்கள். முதலாவதாக அவர்கள் தங்களுடைய துணைவிகளுக்கு தூது அனுப்புகிறார்கள். இவ்வாறு இந்த விருந்தாளிக்கு உணவு கொடுப்பதற்கு வீட்டில் ஏதேனும் இருக்கிறதா என்பதாக. அதற்கு அந்த துணைவியர்கள் தங்களுடைய வீட்டிலே குடிப்பதற்கு தண்ணீரை தவிர வேறு எந்த பொருளும் இல்லை என்பதாக பதில் சொல்லி அனுப்புகிறார்கள். இதை செவியுற்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அன்சாரி சஹாபாக்களை பார்த்து, இந்த விருந்தாளிக்கு உணவு அளிப்பவர் யார், இந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துபவர் யார் என்று கேட்கிறார்கள். உடனே அங்கிருந்த ஒரு அன்சாரி சஹாபா அந்த மனிதரை தன்னுடைய வீட்டுக்கு விருந்துண்ண அழைத்து செல்கிறார்கள். அங்கு சென்று தன் மனைவியிடம், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விருந்தாளியை கூட்டி வந்திருக்கிறேன், அவர்களுக்கு விருந்து உபச்சாரம் செய் என்பதாக கூறுகிறார்கள். இதை செவிற்ற அந்த மனைவியோ, நம்முடைய வீட்டிலே நம் குழந்தைகளுக்கான உணவை தவிர வேறு எதுவும் இல்லை என்று கூறும்போது அவர்கள் ஒரு சின்ன யோசனையை கூறுகிறார்கள். அதாவது, நீ விளக்கை எரித்து இந்த பிள்ளைகளுடைய உணவை சேமித்து இந்த பிள்ளைகள் உண்ண விரும்பினால் அவர்களை தூங்க வைத்து, உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய பிள்ளைகள் தூங்க விரும்பினால் உண்ண விரும்பினால் அவர்களை தூங்க வைத்து விடு என்று கூறுகிறார்கள். அத்தோடு மட்டும் அல்லாமல் அந்த உணவை நாம் உண்பது போல் பாவனை செய்து அந்த விளக்கையும் சரி செய்வது போல் அந்த விளக்கை அணைத்து விடு என்பதாக அந்த மனைவிக்கு அவர்கள் யோசனை கூறுகிறார்கள். அவ்வாறே அவர்களுடைய அந்த சஹாபாவுடைய மனைவி தங்களுடைய பிள்ளைகளை தூங்க வைத்துவிட்டு விளக்கை சரி செய்வது போல் அணைத்து அவர்கள் சாப்பிடுவது போல் பாவலா பண்ணுகிறார்கள். அந்த மனிதரும் உணவை உண்டுவிட்டு சென்று விடுகிறார். அடுத்த நாள் காலையிலே அந்த மனிதர் அந்த சஹாபா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம் செல்கிறார்கள். இதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்று இரவு நீங்கள் செய்ததை கண்டு அல்லாஹ் வியப்படைந்தான் அல்லது மகிழ்ச்சியால் அவன் சிரித்து கொண்டான் என்பதாக கூறிவிட்டு அவர்களுக்காக அந்த ஆயத்தும் அந்த நேரத்தில் அவருடைய நற்செயலுக்காக அல்லாஹ் தஆலா அந்த இறைவசனத்தையும் இறக்குகிறான். வயூஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் பிஹிம் ஹஸாஸத்தும் வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய செயலை கண்டு வியப்படைந்து தமக்கே தேவை இருந்தும் கூட அவர்கள் அடுத்தவர்களை முற்படுத்தினார்கள் என்பதோடு மட்டுமல்லாமல், எவர் ஒருவர் கருமித்தனத்திலிருந்து தன்னை காத்து கொள்கிறாரோ அவர் ஈருலக ஜெயமும் பெற்றவராக ஆகிறார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையில் அந்த வசனத்தை அந்த நேரத்திலே இறக்கினான் என்றால், அந்த சஹாபாக்களுடைய நற்செயலை கண்டு அல்லாஹ் தஆலா எவ்வளவு வியந்திருக்கிறான் என்பதை இந்த ஆயத்தின் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக அன்சாரி சஹாபாக்கள் தாங்கள் பட்டினி கிடந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் மற்றவர்களை முற்படுத்தினார்கள். மற்றவர்களுக்கு அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். இதே போன்ற உபசரிப்புகளும் விருந்து உபசரிப்புகளும் நம்முடைய ஊரிலே ஒரு காலத்தில் இருந்தது, இன்னும் இருக்கிறது. ஆனால் அது படிப்படியாக குறைந்து வந்து கொண்டே இருக்கிறது. அந்த உணவும் எப்படி அளிக்கப்படுகிறது என்றால், அந்த மனிதர் தனக்கு ஏதாவது ஒரு விதத்திலே பிரயோஜனப்படுவார் என்றால் தான் நாம் விருந்தளிக்கிறோம். அவ்வாறாக அந்த விருந்துகள் இருக்கக்கூடாது. அல்லது ஒரு கல்யாண விருந்து உபசரிப்போடு நம்ம விட்டுறோம். அவ்வாறாக அந்த விருந்து உபசரிப்பு இருக்கக்கூடாது. அன்சாரி சஹாபாக்கள் எதையும் நாடாமல் அவர்கள் கொடுத்தார்கள் அல்லவா, அதை போன்று நம்முடைய விருந்து உபசரிப்பு இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன்.
அடுத்ததாக அன்சாரி சஹாபாக்களை பற்றி நாம் கூறும்போது முக்கியமாக அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களை நாம் கண்டிப்பாக கூற வேண்டும். ஏனென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாத காலம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்கியிருந்த வீட்டிலே இருந்தார்கள். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ராவாக மதீனாவுக்கு வந்தவுடன் அங்கிருந்த அனைத்து அன்சாரி சஹாபாக்களும் நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்க வைப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அவர்களுடைய ஒட்டமாய கஸ்வா மஸ்ஜிது நபவியை ஒரு ரவுண்டு வலம் வந்துவிட்டு அந்த குப்பா இருக்கக்கூடிய இடத்திலே படுத்துக்கொள்கிறது. அதற்கு அருகாமையில்தான், மிக அருகாமையில்தான் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்கியிருந்த வீடு இருந்தது. உடனே ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய வீட்டுக்கு அழைத்து செல்கிறார்கள். அந்த காலத்திலே அரபியர்களுடைய வீடுகளிலே பெரும்பாலும் ஒற்றை தளம் உள்ள வீடுகளாகவே இருக்கும். ஆனால் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்கியிருந்த வீடாகிறது 2 தளத்தை உடைய வீடாக இருந்தது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வீட்டின் கீழே தங்க வைத்துவிட்டு தாம் மேலே சென்று விட்டால் ஒரு மரியாதை அதபு குறைவாக இருக்கும் என்று எண்ணி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மேலே இருக்குமாறு கூறுகிறார்கள். இதை செவிற்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் அவ்வாறு இருந்தால் என்னை சந்திக்க நிறைய சஹாபாக்கள் வருவார்கள், தோழர்கள் வருவார்கள், அது உங்களுக்கும் இடைஞ்சலாக இருக்கும், அவர்களுக்கும் இடைஞ்சலாக இருக்கும் என்று கூறி அவர்கள் நான் கீழே இருந்து கொள்கிறேன் என்பதாக கூறும்போது ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொள்கிறார்கள். இவ்வாறாக சரியாக ஒரு வாரம் சென்றிருக்கும். அவர்கள் இருந்த காலம் 1 மாதம் அந்த வீட்டிலே 1 வாரம் சென்றிருக்கும். அந்த நேரத்திலே ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவர்களுடைய மனைவியும் மேல் தளத்திலே தங்கியிருக்கிறார்கள். அந்த காலத்திலே நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய குடத்தை போல் இருக்காது. அவர்கள் அரபிகள் தோல் துருத்திகளை வைத்திருப்பார்கள். அந்த தோல் துருத்தி தவறி விழுந்து அதனுடைய தண்ணீர் கொட்டி விடுகிறது. இன்றுள்ள வசதி போல் வீடுகள் இல்லாததன் காரணமாக அந்த மேல் தளத்திலிருந்து தண்ணீர் ஒழுகி செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு சென்று விட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது விழுந்து விடுமே என்ற ஒரு பயத்தில் அந்த அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மனைவியும் தங்களிடமிருந்த ஒரு துப்பட்டியை எடுத்து அங்கும் இங்கும் புளிந்து அந்த தண்ணீரை கீழே சென்று விடாமல் தடுத்து விடுகிறார்கள். அடுத்த நாள் காலையிலே இது சரிப்பட்டு வராது என்று அவர்கள் நினைத்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிறார்கள். தயவுசெய்து நீங்கள் மேலே இருந்து கொள்ளுங்கள், நாங்கள் இருவரும் கீழே இருந்து கொள்கிறோம் என்பதாக கூறுகிறார்கள். இவ்வாறு அவர்கள் பலமுறை கூறியதன் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதி இருந்த நாட்களிலே அந்த மேல் தளத்திலே தான் தங்கியிருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உணவை அவர்களும் அவருடைய மனைவியும் தயாரித்து கொடுப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டுவிட்டு அந்த உணவுகளை உண்டுவிட்டு மீத உணவு வரும் வரை காத்திருப்பார்கள். அவ்வாறு வந்த உணவை அந்த பரக்கத்தை கணவன் மனைவி போட்டி போட்டுக்கொண்டு அவர்கள் அதை வலித்து சாப்பிடுவார்கள். இவ்வாறாக ஒவ்வொரு நாளும் சாப்பாடை கொடுத்து கொள்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு மீதி கொடுக்கிறார்கள். இவர்கள் சாப்பிட்டு அந்த பரக்கத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ஒரு நாள் அந்த அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய கரத்தினால் ஒரு ஸ்பெஷலான உணவை செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் அன்று இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உணவை உண்ணவில்லை, அப்படியே கொடுத்து அனுப்பிவிடுகிறார்கள். இதை பார்த்த ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரிடம் நேற்று இரவு நீங்கள் உணவிலே ஒன்று கூட சாப்பிடவில்லையே என்று கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் மலாய்க்கத்துமார்களுடன் பேசக்கூடியவனாக இருக்கின்றேன். எனவே இந்த வெங்காயம் வெள்ளைப்பூண்டு கலந்த இந்த உணவு நான் உண்பதில்லை என்பதாக கூறும்போது, அப்படி என்றால் இது எங்களுக்கு ஹராமா என்பதாக ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கும்போது, இது என்னுடைய உம்மத்துக்கு ஹராம் அல்ல, அவர்கள் உண்ண அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் நான் மலாய்க்கத்துமார்களிடம் பேசுவதன் காரணமாக இந்த உணவை தவிர்த்துக் கொள்கிறேன் என்பதாக கூறுகிறார்கள். அன்றிலிருந்து இந்த செய்தியை கேள்விப்பட்ட
அபு அய்யூப் அன்சாரி இல்லா தலான் அவர்கள் அன்றிலிருந்து வெங்காயம் வெள்ளப்பூடு கலந்த உணவை சாப்பிடுவதை தவிர்த்தார்கள். இவ்வாறாக அன்சாரிகள் மற்ற சஹாபாக்களை இன்று வரை நாம் போலக்கூடிய காரணம் என்னவென்றால், பெருமானார்கள் ஒன்றை விரும்பவில்லை என்றால் அவர்களும் அதை விரும்ப மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ அதை உடனே ஏற்றுக்கொள்வார்கள். இந்த மாதிரி வழிமுறைகளை அவர்கள் பின்பற்றியதால் தான் நாம் இன்று வரை அவர்கள் பற்றி அவர்களுடைய சிறப்புகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். சரி, ஹஜ்ரத் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா இருந்த வீட்டுக்கு வருவோமேயானால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ராவை செய்யும் ஏறத்தாழ 500 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த எத்ரிப் என்ற மதீனாவை அல்லாஹ் தாலா தன்னுடைய ஹபீபாகிய ரசூலுக்கு உருவாக்கி கொண்டு வருகின்றான். ஒவ்வொன்றாக உருவாக்கி அதை கட்டி எழுப்புகின்றான். அந்த நேரத்திலே அந்த இன்றைய யமனை ஆண்ட அன்றைய அரசர் அவர்கள் ஹுமைர் என்ற அந்த அரசர் அவர்கள் இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு விஜயம் செய்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் விஜயம் செய்த அந்த நேரத்திலே அவர்கள் எப்படி என்றால், காபத்துல்லாவுக்கு முதலாக போர்வையை மாற்றிய அந்த அரசர் அவர்கள் அந்த மதீனாவை விசித்தடித்துவிட்டு தன்னுடைய மகனை அவர்கள் அங்கு இருக்க செய்துவிட்டு சென்று விடுகிறார்கள். அந்த மகனோ ஒரு நாள் பக்கத்து தோட்டத்தில் இருந்த அந்த பேரித்தம்பழம் கனியை பறித்து கொண்டிருக்கிறார். இதை கண்ணுற்ற அந்த தோட்டத்துக்காரர் அந்த இளவரசரை வெட்டி விடுகிறார்கள். இந்த செய்தி அந்த அரசருக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. அவர் உடனே தன்னுடைய படைகளுடன் பெருமானார் அந்த மதீனாவை நோக்கி வருகிறார். அந்த மதீனாவிலே அவர் அந்த மதீனா மக்களுடன் போரிடுகிறார். காலை நேரத்தில் போர்கள் நடக்கிறது. இருந்தாலும் அவர்கள் இரவு நேரத்திலே அந்த துப்போல் ஹுவைர் என்ற அந்த அரசரை அவர்கள் விருந்து உபசரித்து கவனிக்கிறார்கள். இது என்னடா, பகல் நேரத்தில் போர் நடக்குது, போர் செய்கிறாங்க, நைட்டில் நம்மளுக்கு விருந்து தராங்களே, அந்த அரசருக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. உடனே இதை பார்த்து கொண்டிருந்த அங்கிருந்த அந்த 2 யகூதிய பாதிரிமார்கள் இந்த எதிரி மக்கள் இந்த விருந்து உபசரிப்பிலே அவர்கள் மிகவும் சிறந்தவர்கள். அவர்களை விருந்து உபசரத்திலே அவருடைய விருந்து உபச்சாரத்தை யாராலும் அடித்துக் கொள்ள முடியாது. எனவே உங்களுக்கு இந்த எதிரி நகரத்திலே வேலை இல்லை என்று அந்த துப்போல் ஹுமைர் என்ற அந்த அரசரிடம் கூறுகிறார்கள். உடனே அவர்களும் பிற்காலத்திலே வரவிருக்கக்கூடிய நபிக்கு ஒரு வீட்டை அவர்கள் கொடுத்துவிட்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள். ஆக அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரிலே எழுதி வைத்துவிட்டு சென்று விடுகிறார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த வீடாகிறது தங்களுடைய வீடு தானே அன்றி அது அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு வீடு அல்ல. இன்றைய காலத்தில் போல் பட்டா சிட்டாவோ அல்லது அந்த கம்ப்யூட்டர் காலமோ இல்லாததனால் அது அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அவர்களுக்கே தெரியாது. அவர்களுடைய பரம்பரை வாயிலாக அவருக்கு இந்த சொத்து கிடைத்தது. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அந்த துப்போல் ஹுமைர் அரசர்கள் கொடுத்த அந்த வீடு. இவ்வாறாக தன்னுடைய ஹபீப் வருகைக்காக அல்லாஹு தாலா அவர்களை மற்ற வீட்டிலே அமர்த்தாமல் அவர்களுக்குரிய வீட்டிலே அமர்த்தான் என்பதுதான் இதனுடைய ஒரு சிறப்பாக இருக்கிறது. கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைரு நிசாயிஹா மரியம் வ ஹைரு நிசாயிஹா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இது இன்றைய பாடத்தின் 3815வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன்றைய காலத்திலே சிறந்த பெண்மணி மரியம் அலைஹிஸ்ஸலாம், இன்றைய காலத்திலே சிறந்த பெண்மணி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்பதாக கூறியிருக்கிறார்கள். இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறும்போது, உலகத்திலே உள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிகளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை நினைவு கூர்ந்ததைப் போல், அவர்களை புகழ்ந்ததைப் போல்
நான் எந்த பெண்மையும் அவர்கள் பொழுததாக காணவில்லை. இதனால் அவர்கள் மீது நான் ரோசம் கொண்டவளாக இருந்தேன். சில வேளையிலே நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்பதுண்டு, ஹதிஜாவை விட்டால் வேறு பெண்மணியே இல்லை என்பதை போல் நடந்து கொள்கிறீர்களே என்று கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அவர்கள் அந்த ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூலியமாகத்தான் எனக்கு அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தை தந்திருந்தான். அது மட்டுமல்லாமல் அவர்கள் நற்குணங்களையும் புத்திசாலித்தனத்தையும் ஒருங்கே பெற்றவர்களாக இருந்தார்கள் என்பதாக சிலாகித்து கூறுவார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தோடு மட்டுமல்லாமல் ஹதிஜா ரலியல்லாஹு தஆலாவுடைய நினைவாக சில வேளைகளிலே ஆடை அறுத்து அந்த கறிகளை பங்கிட்டு அவர்களுடைய தோழியர்களுக்கு கொடுத்து அனுப்புவார்கள். ஆக இப்பொழுது அன்சாரி சஹாபாக்களுடைய இதை நிலையை பார்ப்போம். ஏனால் அன்சாரி சஹாபாக்கள் தங்களுக்கு பழக்கமே இல்லாத அந்த முஹாஜிரீன்களை வரவேற்று எவ்வாறு பரந்த மனப்பான்மையுடனும் சகோதரத்துடனும் உறவு கொண்டார்களோ அதே போல் நாம் ஒருவருக்கொருவர் ஈகோக்களை மறந்து விட்டு கொடுத்து நம்முடைய உறவுகளை மேம்படுத்துவோமே ஆனால் நாம் ஈருலகத்திலும் ஜெயப்பெறுவோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. யா அல்லாஹ், எங்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் மனைவிமார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் குழந்தைகள் பாவத்தை மன்னிப்பாயாக, எங்களில் யார் யாரெல்லாம் என்னென்ன நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அனைத்து விதமான நோய்களையும் பிணிகளையும் நீக்கி ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து எங்களுக்கு விடுதலை அளிப்பாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் இந்த மஜ்லிஸுக்கு என்னென்ன நாட்டங்களுடன் வந்திருக்கின்றார்களோ அவர்களுடைய அனைத்து விதமான ஹலாலான ஹாஜாத்துகளை நிறைவேற்றி அருள்வாயாக. யா அல்லாஹ், யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அவர்களுக்கு சாலிகான நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளை பரிசளிப்பாயாக. மேலும் எங்கள் குழந்தைகளின் வாழ்க்கைகளை செம்மைப்படுத்துவாயாக. யார் யாரெல்லாம் என்னென்ன ஹாஜத்துகளுக்காக துஆ செய்ய சொன்னார்களோ அவர்களுடைய அனைத்து ஹலாலான ஹாஜாத்துகளை நிறைவேற்றி கருணை புரிவாயாக. எங்களுடைய வியாபாரங்களிலே நல்ல பரக்கத்தை செய்தல்வாயாக. எங்களுடைய வியாபாரங்களில் நல்ல அபிவிருத்தியை சொல்தல்வாயாக. பரக்கத்தை செய்தனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்புகளித்தமைக்கும் வாய்ப்பளிக்க உதவி செய்தவர்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.